Hello viewers, Cypedia, first step to success. Welcome to our channel. Subscribe our channel to support our videos. This video deals with the Old English period. Topic from the history of English language. The history of English language starts from 200 BCE. The history of English language basically divided in three periods. The Old English period, which is also called as the Anglo-Saxon, it spans from 450 AD to 1100 AD. The Middle English period, 1100 AD to 1500 AD. The Modern English period, 1500 AD onwards. From the right hand side of the map, you can see the tribal peoples, Jutes, Angles and Saxons came from North Germany and settled in Britain. In the right hand side of the map, you can see the 7 kingdoms in Anglo-Saxon period. Old English period. In the 500 AD, Angles and Saxons succeeded in establishing the power over Britain. The three Germanic tribes, Saxons, Angles and Jutes, came to the British Isles from various parts of northwest Germany as well as Denmark. Nearly 400 AD and 500 AD குள்ள Angles, Saxons and Jutes இவங்க மூணு tribal peoplesம் நார்த் ஜெர்மன்ல இருந்து பிரிட்டனுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வெற்றிகரமா அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸையும் ஸ்டார்ட் பண்றாங்க. These tribes were warlike and pushed out most of the original Celtic speaking inhabitants from London into Scotland, Wales and Cornwall. இந்த மூணு tribal peoplesம் பிரிட்டன்ல செட்டில் ஆக ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, பிரிட்டன்ல ஏற்கனவே இருந்த செல்டிக் பீப்புள்ஸ் அந்த இடத்துல இருந்து வெளியேற்றப்படுறாங்க. கட்டாயப்படுத்தி அவங்கள புஷ் பண்ணி வெளியே அனுப்புறாங்க. ஸோ அவங்க பிரிட்டனோடைய வெஸ்ட் அண்ட் நார்த் சைடில் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒன் குரூப் மைக்ரேட்டட் டு தி பிரிட்டானி காஸ்ட் ஆஃப் பிரான்ஸ் வேர் their descendants still speak the Celtic language of Britain today. ஸோ இப்போவும் பிரான்ஸ்ல பிரிட்டானிக் காஸ்ட்ல செல்டிக் லாங்குவேஜ் பேசுகிற பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. செல்டிக் லாங்குவேஜ் பேசுகிற பீப்புள்ஸ் தான் ரியல் பிரிட்டன் ட்ரைப்ஸ். Through the years, the Saxon, Angles and Jutes mixed their different Germanic dialects. செட்டில் ஆனவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள லாங்குவேஜஸை சேஞ்ச் பண்ணி மிக்ஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மூணு பேருமே ஜெர்மானிக் ட்ரைபல் பீப்புள்ஸ் தான். ஸோ அவங்களுடைய டயலெக்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுடைய பேரண்ட் லாங்குவேஜ் ஜெர்மானிக் லாங்குவேஜாக தான் இருந்திருக்கு. This group of dialects forms what linguists refer to as Old English or Anglo-Saxons. ஸோ இந்த மூணு ட்ரைபல் பீப்புள்ஸ் பேசின லாங்குவேஜை தான் Old English or Anglo-Saxon அப்படின்னு சொல்கிறாங்க. The word English was in Old English, English and that comes from the names of the Angles. இங்கிலீஷ் அப்படிங்கிற வேர்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து தான் வந்திருக்கு. த ஆங்கிள்ஸ் வர் நேம்டு ஃப்ரம் எங்கிள், தேர் லேண்ட் ஆஃப் ஆரிஜின். அவங்களுடைய நார்த் ஜெர்மானிக் பிளேஸில் யூஸ் பண்ண ஆங்கிள் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து தான் அந்த ட்ரைபல் பீப்புள்ஸை ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தென் அவங்க பேசினதுனால தான் அந்த லாங்குவேஜுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிற வேர்டும் வந்திருக்கு. பிஃபோர் த சாக்சன்ஸ், த லாங்குவேஜ் ஸ்போக்கன் இன் what is now England was a mixture of Latin and various Celtic languages which were spoken before the Romans came to Britain 54-55 BC. சாக்சன் வர்றதுக்கு முன்னாடி இங்கிலாந்துல பேசப்பட்ட மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்டிக் லாங்குவேஜஸ். செல்டிக்லையும் வேரியஸ் டயலெக்ட்ஸ் இருந்திருக்கு. செல்டிக் லாங்குவேஜஸும் லாட்டின் லாங்குவேஜும் பேசியிருக்கிறாங்க. லாட்டின் லாங்குவேஜ் வர்றதுக்கு காரணமாக இருந்தது Romans. The Romans brought Latin to Britain, which was part of the Roman Empire from over 400 years. Roman Latin language பிரிட்டனுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. More than 400 years பிரிட்டனை அவங்க ரூலும் பண்ணியிருக்கிறாங்க. இங்க ரைட் சைடில் இருக்கிற மேப் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். பிரிட்டனோட half of the place Romans ரூல் பண்ணியிருக்கிறாங்க, which is shaded in red color. Many of the words passed on from this era are those coined by Roman merchants and soldiers. These includes wine, candle, belt, wall.
பிராக்கெட்ல கொடுத்திருக்கிறது இப்ப நம்ம யூஸ் பண்ற இங்கிலீஷ் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் இங்கிலீஷ்க்கு வர்றதுக்கு காரணமா இருந்தவங்க ரோமன் மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ். The influence of Celtic upon Old English was slight. In fact, very few Celtic words have lived in the English language. Celtic people அங்க இருக்கிற மெயின் பிளேசஸ்ல இருந்து வெளியே அனுப்பப்பட்டதுனால செல்டிக் லாங்குவேஜோட தாக்கம் இங்கிலீஷ்ல ரொம்ப கம்மியாவே தான் இருந்திருக்கு. பட் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற நிறைய பிளேசஸ் அண்ட் ரிவர்ஸோட நேம்ஸ் செல்டிக் லாங்குவேஜ்ல இருந்து தான் வந்திருக்குது. பட் many of places and rivers names have Celtic origins. Kent, York, Dover, Cumberland, Thames, Avon, Trent, Severn. இந்த places and river names எல்லாமே செல்டிக் ஆரிஜின்ல இருந்து வந்த வேர்ட்ஸ். ஸோ ஸ்டில் இந்த வேர்ட்ஸை இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. The arrival of Saint Augustine in 597 and the introduction of Christianity into Saxon England brought more Latin words into the English language. செயின்ட் அகஸ்டினோடைய வருகைக்கு அப்புறமா இங்கிலாந்துல கிறிஸ்டியானிட்டி இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ இந்த கிறிஸ்டியானிட்டி இன்ட்ரடியூஸ் ஆனதுனால இன்னும் அதிகமான லாட்டின் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல வர ஆரம்பிக்குது. They were mostly concerned with the naming of such dignitaries, ceremonies, etc. அதிகமான லாட்டின் வேர்ட்ஸ் சர்ச்சில் யூஸ் பண்ற வேர்ட்ஸாக இருந்தது. டிக்னிட்டரிஸ் அப்படிங்கிறது சர்ச்சில் இருக்கிற அஃபீஷியல் ரேங்கிங் பொசிஷன்ஸ் அண்ட் செரிமனிஸ் அப்படிங்கிறது சர்ச்சில் நடக்கிற ஈவெண்ட்ஸ். ஸோ கிறிஸ்டியானிட்டி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ சச் அஸ் சர்ச், பிஷப், பேப்டிசம், மாங்க், எச்சாரிஸ்ட் அண்ட் பிரஸ்பைட்டர் came indirectly through Latin from the Greek. நிறைய சர்ச்ல யூஸ் பண்ற லாட்டின் வேர்ட்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஆட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. Around 878 AD, Danes and Norsemen, also called Vikings, invaded the country and English got many Norse words into the language, particularly in the north of England. The Vikings, being Scandinavian, spoke a language Old Norse, which in origin at least was just as Germanic as Old English. Norsemen tribals-um Danish tribals-um அவங்களுடைய நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் பிளேசஸ்ல இருந்து பிரிட்டனுடைய பிளேசஸ்க்கு செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்க ஆரஞ்ச் ஷேட்ல இருக்கிற கலர்ஸ் அவங்க செட்டில் ஆன பிளேசஸ். அவங்க யூஸ் பண்ண லாங்குவேஜ் ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜ். அதனுடைய பேரண்ட் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு நார்ஸ். எப்படி ஓல்டு இங்கிலீஷோடைய பேரண்டல் லாங்குவேஜ் ஜெர்மானிக் லாங்குவேஜா இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜோடைய பேரண்டல் லாங்குவேஜ் ஓல்டு நார்ஸ். இன் 886 AD, King Alfred the Great defeats the Vikings but allows them to settle in eastern England, the kingdoms of York and East Anglia. This area on England becomes known as Denela and is ruled by the Viking king Guthrum. 886ல கிங் ஆல்ஃப்ரெட்க்கும் வைக்கிங்ஸ்க்கும் வார் நடக்குது. கிங் ஆல்ஃப்ரெட் வின் பண்ணிடுறாங்க. பட் வைக்கிங்ஸை அவங்களுடைய பிளேசஸ்லேயே இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. ஈஸ்டர்ன் இங்கிலாந்து பிளேசஸ் வைக்கிங்ஸோட செட்டில்மெண்ட் பிளேஸாக மாறிடுது. அந்த பிளேஸ்க்கு தான் டெனிலா அப்படிங்கிற நேமும் வருது. இந்த டெனிலா அப்படிங்கிற பிளேஸை ரூல் பண்ணுறது வைக்கிங் கிங் குத்ரம். இந்த மேப்பில் டெனிலா அப்படிங்கிற பிளேஸ் எது வரைக்கும் பரவி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். Foreign influences in Old English. Anglo-Saxon accepted many foreign words. The cardinal numbers are a case. Following is the list of some words which came from Indo-European languages. நம்ம descent of English languageல Old Germanic tribeல இருந்து எப்படி English language evaluate ஆச்சு அப்படிங்கறத பார்த்திருப்போம். ஸோ நிறைய foreign words இங்கிலீஷ்ல அடாப்ட் ஆயிட்டே இருந்தது. ஸோ இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நேம் ஆஃப் தி நேச்சர், டே, night, sun, moon, star, wind, earth. Animals, cow, mouse, goose, wolf. Through tree, மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள். Door, timber, yoke, wheel, wagon. Fighting, sealed. Agriculture, plough, mow, color, red, yellow. இது மாதிரி நிறைய வேர்ட் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு அடாப்ட் ஆயிருக்கு. பர்டிகுலரா சில லாங்குவேஜஸ்ல இருந்து வந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். Celtic words. The original language of Britain was Celtic, but not considerable Celtic elements are absorbed into whole English. Words related to landscape, hill, slope, valley have come.
செல்டிக்ஸ் லாங்குவேஜ் தான் பிரிட்டனுடைய லாங்குவேஜ் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் நிறைய செல்டிக் வேர்ட்ஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸில் ஆட் ஆகலை. பட் லேண்ட்ஸ்கேப், ஹில், ஸ்லஃப், வேலி இந்த செல்டிக் வேர்ட்ஸ்லாம் இங்கிலீஷில் ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் லாட்டின் வேர்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். They came because of Roman occupation and Latin Christianity. Latin words இங்கிலீஷில் அடாப்ட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணங்கள் ரோமனுடைய ஆக்குபேஷன். ரோமன் 400 இயர்ஸ் ரூல் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ட் தென் செயின்ட் அகஸ்டின் இங்கிலாண்டில் கொண்டு வந்த கிறிஸ்டியானிட்டி மூலமாகவும் நிறைய லாட்டின் வேர்ட்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஆட் ஆச்சு. த வேர்ட் மைல், வைன் எக்ஸெட்ரா. ஸோ நிறைய லாட்டின் வேர்ட்ஸ் இங்கிலீஷில் ஆட் ஆகிருந்தது. Words related to building, wall, road, way, street, financial, money அப்படிங்கிற வேர்டு. Places names, Chester, Castor அப்படின்னு முடிகிற எல்லா பிளேசஸோட நேம்ஸும் லாட்டின்லேருந்து வந்த நேம்ஸ் தான். ஸோ பர்டிகுலராக நம்ம எடுத்துக்கணும்னா மான்செஸ்டர், வென்செஸ்டர், லான்காஸ்டர் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே லாட்டின்லேருந்து வந்த வேர்ட்ஸ். கிறிஸ்டியானிட்டி ரிலீஜியஸ் மூலயமா மொனாஸ்ட்ரி, மோண்ட், பிரிஸ்ட், மாஸ், சாக்ரிஃபைஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் அடாப்ட் ஆயிருக்கு. ஸோ நிறைய லாட்டின் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்க்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் ரோமன் ரூல் பண்ணது அண்ட் தென் கிறிஸ்டியானிட்டி. நார்ஸ் டானிஷ் வேர்ட்ஸ். Danes invaded Anglo-Saxon and had settled themselves since 9th century. Norsemen and Danish tribals பிரிட்டன்ல வந்து செட்டில் ஆனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆன் பொலிட்டிக்கல் பேசிஸ் தே மேட் எஃபெக்ட். இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரூலர்ஸாகவும் இருந்ததுனால பொலிட்டிக்கல் பேசிஸில் அவங்களுடைய வேர்ட்ஸ் இங்கிலீஷில் ஆட் ஆக ஆரம்பிச்சிச்சு. முக்கியமான 3 காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளேசஸோடைய நேம்ஸ் நார்ஸ் லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்கு. தென் பொலிட்டிக்கல் டாமினன்ஸ்னால பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் நார்ஸ் லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்கு. தென் கிராமர்லையும் அவங்க யூஸ் பண்ணுற கிராமரோடைய ரூல்ஸ் இங்கிலீஷில் அடாப்ட் ஆகிருக்கு. சம் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிஷன் ஆஃப் வேர்ப்ஸ், கெட் அண்ட் டேக் வேர்ப்ஸ் நிறைய ஆட் ஆகிருக்கு. அடிஷன் ஆஃப் ப்ரொனவுன், இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற தே அண்ட் தெம் இந்த வேர்ட்ஸ்லாம் நார்ஸோடைய லாங்குவேஜ்லேருந்து வந்தது. ரிலேஷன்ஷிப்ஸ், ஹஸ்பண்ட், சிஸ்டர் இந்த வேர்ட்ஸும் நார்ஸோட வேர்ட்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. அண்ட் அதர் வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளீட், மேட், நைஃப், பிக், ஹெவன், ஸ்கிப்டு இந்த மாதிரியான வார்த்தைகள் நார்ஸ் அண்ட் டானிஷ் வேர்ட்ஸ்ல இருந்து ஆங்கிலோ-சாக்சனுக்கு வந்திருக்குது. வேர்ட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் நார்ஸ் இன்க்ளூட்ஸ் இன்னும் நிறைய நார்ஸ் வேர்ட்ஸும் இங்கிலீஷில் ஆட் ஆயிருக்கு. ஸ்கை, எக், கேக், ஸ்கின், லெக், விண்டோ. விண்டோ அப்படிங்கிற வேர்ட் பார்த்தீங்கன்னா விண்ட் ஐ அப்படிங்கிற வேர்டு தான் விண்டோ அப்படிங்கிற வேர்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஹஸ்பண்ட், ஃபெல்லோ, ஸ்கில், ஆங்கர், ஃப்ளாட், ஓட், அக்லி, கெட், கிவ், டேக், ரைஸ், கால், டை, தே, தேர், தெம். ஸோ நிறைய நார்ஸோட வேர்ட்ஸ் இங்கிலீஷில் ஆட் ஆகிருக்குது. Many of the writers have adopted these changes in their languages. ஸோ அந்த டைமில் இருந்த ரைட்டர்ஸ் அதுக்கப்புறமா வந்த நிறைய ரைட்டர்ஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஒர்க்ஸ்லையும் அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. The Bible and the Shakespeare even though seems much more influenced actually or not, but classical writers and modern writers are more influenced. பைபிளில் இருக்கிற வேர்ட்ஸ் அண்ட் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸில் இருக்கிற வேர்டை விட அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் அண்ட் மாடர்ன் ரைட்டர்ஸோடைய ஒர்க்ஸில் இருந்தது. Anglo-Saxon period has given us plenty of things as permanent one. ஸோ ஆங்கிலோ-சாக்சனில் நடந்த இந்த சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனண்டான ஒரு சேஞ்சாக இருந்தது. அண்ட் தே ஸ்டில் ஆர் இன் அவர் லாங்குவேஜ். ஸோ அப்போ யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் பெர்மனண்டாக ஆட் ஆன ஒரு வேர்டாகவும் இங்கிலீஷ் வேர்டாகவே அது மாறிடுச்சு. எ ஸ்மால் லிஸ்ட் இஸ் கிவன் பிலோ. ஸோ நம்ம ஏற்கனவே மேலே நிறைய லிஸ்ட் பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் அதர் லாங்குவேஜஸ்லேருந்து இங்கிலீஷ்க்கு அடாப்ட் பண்ண சில வேர்ட்ஸ் இங்கே பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது ஃபாதர், மதர், பிரதர் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வேற லாங்குவேஜஸ்லேருந்து தான் இங்கிலீஷ்க்கு வந்திருக்கு. ஃபுட், பிரெட்டு, பட்டர், மில்க், மீட். வெப்பன், ஸ்வாட், ஸ்பேர், bow, arrow, shield. Other words, star, loom, steer. Phrases, might and mine, fair and foul, kith and kin. Suffixes, doom, hood, king, nus, ship. Prefixes, forth, with. ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ்ல இருந்து இங்கிலீஷில் அடாப்ட் ஆகிருக்கு.
English Manuscript. Old English poetry is of two types, the heroic Germanic pre-Christian and the Christian. Old English poetry எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்று கிறிஸ்டியானிட்டி வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஹீரோயிக் poems and then கிறிஸ்டியானிட்டி வந்த பிறகு இருந்த Christianity based works. It has survived for the most part in 4 manuscripts. Old English poems 4 manuscripts பிரிக்கிறாங்க. The first manuscript is called as the Junius Manuscript. இந்த Junius Manuscript ஓட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா Cardamom Manuscript, which is an illustrated poetic anthology. Collections of poems தான் இந்த manuscriptல இருக்குது. The second manuscript is called Exeter Book. இந்த Exeter புக்கும் ஒரு anthology தான். இந்த Exeter book Exeter Cathedralல இருக்குது. இது 11ஆம் நூற்றாண்டுல இருந்து அந்த பிளேஸ்ல தான் இருக்குது. The third manuscript is called as Vercelli book, a mix of poetry and prose. மூணாவது manuscript பாத்தீங்கன்னா Vercelli book. இதுல poemsம் prose collectionsம் இருக்குது. It is came to be in Vercelli, Italy. No one knows and is a matter of debate. இது இத்தாலியில இருந்து வந்துச்சு, பட் இது எப்படி வந்ததுன்னு தெரியல. இதுல வந்து டிபேட்ஸ் பத்தின மேட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. The fourth manuscript is called Novel Codex and also known as Beowulf Manuscript, a mixture of poetry and prose. நாலாவது manuscript Novel Codex அப்படின்னு சொல்றாங்க. இதுல 4 parts இருக்குது. முக்கியமான பார்ட் தான் Beowulfோட manuscript. Several written works have survived from the Old English period. The most famous is a heroic epic poem called Beowulf. It is the oldest known English poem and it is notable for its length, 3,183 lines. Except says Beowulf was written in Britain more than 1,000 years ago. The name of the person who wrote it is unknown. 4 manuscript இருந்தாலும் ரொம்ப பழமையான ஹீரோயிக் எபிக் போயம் அப்படின்னு சொல்றது Beowulf தான். இந்த போயமோட லென்த் பார்த்தீங்கன்னா 3,183 லைன்ஸ் இருக்குது. Beowulf யார் எழுதுனாங்கன்னு தெரியல, பட் இது 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே எழுதியிருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இது வரைக்கும் ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்ல நடந்த பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் என்ன, அந்த பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்னால இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி நிறைய வேர்ட்ஸை அடாப்ட் பண்ணினது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பர்டிகுலராக அதனுடைய கிராமர், ப்ரொனன்சியேஷன், வெக்காபுலரியில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.